என்ன எதிர்பார்த்து கிளாஸ்ல போட்டீங்க? மார்க். சஞ்சய் வந்து மேக்ஸ்ல ரொம்ப வீக்கா இருந்தாங்க. என்ன ஸ்டாண்டர்ட்? 8th. ரொம்ப கூச்சப்படுவாங்க. எவ்வளவு நாளுக்கு அப்புறம் சேஞ்ச் நீங்க பாத்தீங்க? எனக்கு வந்து ஒரு 1 வீக் முடிஞ்சதுனே ஒரு 2 வீக்ஸ் வந்தா அதுக்கப்புறமே கொஞ்சம் ஓரளவுக்கு எனக்கு சேஞ்சஸ் தெரிஞ்சது. என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்க? கொஞ்சம் ஸ்டடீஸ்லலாம் வந்து கான்சென்ட்ரேஷன் ஈஸியா புரியுது அப்படின்னு சொல்றீங்க. அப்படியே பிரவீன் ஈஸியா புரியுதா? ஓகே. அந்த டிஃபரன்ஸ் உனக்கு தெரியுதா? எஸ் மேம். முதல்ல மிஸ் எடுத்த இன்ட்ரெஸ்ட் வராதா? இன்ட்ரெஸ்டே வராது மேம். ஒரு மாதிரி ஸ்லீப்பிங் ஆன மாதிரி இருக்கும். இப்போ வந்து இன்ட்ரெஸ்டா மேக்ஸ்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டா இருக்கு மேம். வெரி குட் வெரி குட். எனக்கு அது ஒண்ணுலதான் நல்ல மாற்றம். டியாவை முழுசா நம்பணும். அதாவது மார்னிங் எந்திரிக்கிறதுலேருந்தே அதுல இருந்தே வித்தியாசம் தெரிஞ்சது. ஏர்லி மார்னிங் 7 o'clock தான் எந்திரிப்பாங்க. ஓ சரி 7 சரி. o'clock தான் எப்பவுமே எந்திரிப்பாங்க. அது போட்டு அழுத்தணும் எந்திரிடான்னு சொல்லி. அப்புறம் பாத்தீங்கன்னா 6 o'clock 5:30. ஓகே, நேரத்தில் எந்திரிக்கிறது ஒரு விஷயமா சொல்லியிருக்கீங்க. இது எதனால நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே பிரெயின் வந்து அலர்ட் ஆகிடும். இந்த கோர்ஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் குழந்தைகிட்ட ஒரு சோம்பேறித்தனத்தை நீங்கள் பார்க்க முடியாது. கரெக்டாக எப்பவுமே வந்து ரொம்ப அந்த லேசினஸே இருக்காது, ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க, அடுத்த வேலைக்கு தயாராகவே இருப்பாங்க. ஸோ எல்லா குழந்தைகளுமே இது வந்து நம்ம ஒரு கவுன்சிலிங் கொடுக்கறதுனாலையோ இல்லை குழந்தைகிட்ட வந்து நிறைய நேரம் நம்ம பேசுறதுனாலையோ கொண்டு வர வைக்க முடியாது. தெர் இஸ் அ மெத்தடாலஜி, ப்ராப்பர் மெத்தடாலஜி ஃபார் கான்சன்ட்ரேஷன் டெவலப்மெண்ட்.